ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஸ்பெஷலாக தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான், பட் இது லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸ் சர்வீஸ் மேலாம் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறுபடியும் நீங்கள் காண்டானாலும் சரி என்னானாலும் சரி, லக்கின்னு மென்ஷன் பண்ணல. நான் செம்ம லக்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் வீடியோவுக்கு லக்கின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு செம்ம லக்கின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ 26வது நாள் கவுன்சிலிங் முடிவு, ரைட்டா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ரைட்டா? இதில் நான் கம்யூனிட்டிலாம் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். எனக்கு நான் கம்யூனிட்டியே நான் பார்க்கல. நான் ஜென்ரல் டேனை மட்டும்தான் பார்க்குறேன். 125 இருந்தது, ஒன்று மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. 124 ரிமைனிங் இருக்குது. ஸோ ஜென்ரல் இன்க்ளூடிங் எல்லா கம்யூனிட்டி சேர்த்து 317 இருக்குது ரிமைனிங். பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் 39 இருக்குது. ஸோ ஓவராலாக 356 இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் பிசி எம்பிசி அப்படி இப்படின்னு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் ஜென்ரலில் வருவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ரேர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், செம்ம லக்கி நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுலாம் பெரிய விஷயம் இது, ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட்ஸ் கவலையே பட வேண்டாம், கண்ணை மூடிட்டு போங்க. கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது, அவ்வளோதான், ரைட்டா? ஸோ வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஒன்று மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸ்க்ரீனை பாருங்கள், சீரியஸாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.